இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். கோவா முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் மனோகர் பாரிக்கர். பாஜக ஆட்சி அமைப்பதை எதிர்த்து காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்ற தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணன் தற்கொலை. தூக்கில் தொங்கியபடி உடல் மீட்கப்பட்டதால் பரபரப்பு. ரோஹித் வெமுலாவை தொடர்ந்து சாதி பாகுபாட்டால் முத்துகிருஷ்ணன் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். சிபிஐ விசாரணை கோரி சேலத்தில் நள்ளிரவில் ஆர்ப்பாட்டம். அரசு விழாவுக்கு வருகை புரிந்த தமிழக அமைச்சரை முற்றுகையிட்ட பெண்கள். தலைவரித்தாடும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தியதால் பரபரப்பு. தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம். 6 மாவட்ட மீனவர்கள் 2வது நாளாக உண்ணாவிரதம். விரிவான செய்திகள். கோவா மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைப்பதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு இன்று விசாரணை நடத்துகிறது. கோவா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது. ஆட்சி அமைக்க மனோகர் பாரிக்கருக்கு ஆளுநர் மிருதுளா சின்ஹா அழைப்பு விடுத்ததுடன் 15 தினங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து கோவாவின் புதிய முதலமைச்சராக மனோகர் பாரிக்கர் இன்று மாலை 5 மணிக்கு பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியை தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்ற விதிகளை ஆளுநர் மீறிவிட்டதாக கூறி காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக விசாரிக்க உள்ளதாக தெரிவித்தது. இந்த மனு மீது இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. மணிப்பூரில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க வசதியாக மணிப்பூர் முதல்வர் ஓக்ராம் இபோபி சிங் தனது பதவியை ராஜினாமா செய்தார். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் 3 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க உள்ளது. மணிப்பூரில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். மணிப்பூரில் பிற கட்சிகளுடன் சேர்ந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. மணிப்பூரில் புதிய அரசு ஆட்சி அமைக்க வசதியாக அம்மாநில முதல் மந்திரியான ஓக்ராம் இபோபி சிங் பதவியை ராஜினாமா செய்ய அம்மாநில கவர்னர் நஜ்மா ஹெப்துல்லா வலியுறுத்தியிருந்தார். முதல்வர் பதவியை ஓக்ராம் இபோபி சிங் ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பதவிக்கு பைரன் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வந்த தமிழகத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்ற மாணவர் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சேலத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்ற மாணவர் எம்ஃபில் பயின்று வந்தார். டெல்லியில் உள்ள முனிர்கா விஹார் பகுதியில் உள்ள குடியிருப்பில் தங்கி படித்து வந்த முத்துகிருஷ்ணன் நேற்று தனது நண்பர்களுடன் உறங்க செல்வதாக கூறி சென்றுள்ளார். பின்னர் நீண்ட நேரமாக தட்டியும் அறை கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அவரது நண்பர்கள் காவல்துறையில் தகவல் அளித்தனர். நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தபோது முத்துகிருஷ்ணன் தூக்கில் தொங்கியது தெரியவந்தது. இதனிடையே நிகழ்விடத்தில் எந்த தடயங்களும் கிடைக்காததால் முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தனிப்பட்ட பிரச்சனையால் உயிரிழந்தாரா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணன் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக நிர்வாகம் ஒருதலை சார்புடன் செயல்படுவதாக தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணன் முக புத்தகத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் படித்து வந்த தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணன் நேற்று தற்கொலை செய்து கொண்டார். இவர் உயிரிழப்பதற்கு முன்பாக தனது முக புத்தகத்தில் தகவல் ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் எம்ஃபில் மற்றும் PhD மாணவர் சேர்க்கையின் போது பல்கலைக்கழக நிர்வாகம் பாகுபாடு காட்டியதாக குறிப்பிட்டிருந்தார். இவரின் சாதி பாகுபாடு தொடர்பான இந்த கருத்துக்கு நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னதாக தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள
ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு படித்து வந்த ரோஹித் வெமுலா என்ற மாணவர் கடந்த ஆண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பல்கலைக்கழக நிர்வாகம் தன்னிடம் பாகுபாடு காட்டியதாக அவர் அப்போது கடிதம் எழுதி வைத்திருந்தார். ரோஹித் வெமுலாவை தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணனும் தற்போது தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தனது மகன் முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு சிறிதும் இல்லை என்று அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவர் கோலை கிடையாதுங்க. ஏதோ ஒரு வேற காரணம் இருக்கும். அந்த மாதிரி கெட்டிக்காரங்க எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டான். நல்ல பழக்க வழக்கம் உள்ள பையன். ஆனா திடீர்னு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறான்னு சொல்லும் போது எனக்கு நம்பவே முடியல. அதுல நம்பிக்கையா கிடையாதுங்க. இது எதுவும் வேற ஒரு காரணம் இருக்கு. 3 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுறானுங்க. வீட்டுல வந்து நேற்று நைட்டு கூட பேசிருக்காங்க. முடிச்சுட்டு நான் வரேன், நெக்ஸ்ட் வீக் வரேன். எப்பயுமே அந்த மாதிரி சொன்னது கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் வரேன்னு தான் சொல்லுவாப்புல. நான் படிச்சுட்டு இருக்கிறமா எழுதிருக்கேன். இந்த மாதிரி முத்துகிருஷ்ணன் காலேஜ்ல இருந்து பண்றோம். அவருக்கு இன்னைக்கு லீவு. அவர் ஹாஸ்டலுக்கு போனார் ஃப்ரெண்டு கூட. சமைச்செல்லாம் அங்க ஹோலி பண்டிகைன்னு சொல்லிட்டு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் எல்லாம் சமைக்கிறப்ப சரி நான் அதுக்குள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டே தூங்கிருக்காங்க. தூங்குறப்ப இந்த மாதிரி சூசைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. 2 o'clock போனாங்களா, 4 o'clock வரைக்கும் எப்படி பார்க்காம இருப்பாங்க? இது சூசைட கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி பண்றவனே எங்க அண்ணா இல்ல. இந்த வீக்கே ஊருக்கு வரணும்னு சொல்லி சொன்னா எக்ஸாமுக்கு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் வீக் வரணும். ஆனா சூசைட் பண்ற அளவுக்கு மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்ல. மெரிட்ல பாஸ் பண்ணி போனோம். மெரிட்ல பாஸ் பண்ணி போயிருக்கோம். காலேஜ் பிரின்சிபல் பண்ணாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் பேசினாங்க. சூசைடா இருக்காதுங்க சார். கண்டிப்பா டிபி அதெல்லாம் சேர்ந்து இருக்காரு. டைஃபீல் எல்லாம் சேர்ந்து இருக்காரு. இங்க இருக்கிறப்பெல்லாம் மாதாங்க சார் இருக்கு. சூசைடா இருக்காதுங்க சார். முத்துகிருஷ்ணனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதால் சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நவீன அறிவியல் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட்டிருந்த சேலத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியானது. ஆரோக்கியமான தைரியமான மனநிலையில் இருந்த முத்துகிருஷ்ணன் உயிரிழந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ள நிலையில் அவர் பிறந்த ஊரான சாமிநாதபுரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முத்துகிருஷ்ணனின் இறப்பில் மர்மம் இருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட முத்துகிருஷ்ணனின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை சேலம் 4 ரோடு சந்திப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலத்தைச் சேர்ந்த ஒரு ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தலித் மாணவன் முத்துகிருஷ்ணன் என்பவர் இன்றைக்கு மர்மமான முறையில் JNU யூனிவர்சிட்டியில் இறந்திருக்கிறார் என்ற செய்தி வந்தது. அந்த மரணத்தில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு ஒரு நியாயமான விசாரணை வேண்டும். முடிந்தால் சிபிஐ விசாரணை வேண்டும். மரணமடைந்த முத்துகிருஷ்ணனுடைய உடலை பெறுவதற்கு கூட பொருளாதார ரீதியில் எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாத இந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய முறையில் உதவி செய்ய வேண்டும். உடலை பெறுவதற்கும் நீதியை பெறுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தலித் மாணவன் என்ற அக்கறையோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு பகுதியில் அரசு விழாவுக்கு வருகை தந்த அமைச்சரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தண்டராம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட கொழுதம்பட்டு, மேல்கரிப்பூர் ஏரி உள்ளிட்ட ஏரிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கும் கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வருகை தந்தார். அப்போது ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சினை தலைவிரித்தாடுவதாக கூறி பெண்கள் அமைச்சரை முற்றுகையிட்டனர். அமைச்சருடன் சேர்த்து பொறுப்பாட்சியர் பழனியையும் பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
ஐந்தாபாளையத்து கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்க. எங்களுக்கு வந்து குடிநீர் ரொம்ப வசதி கம்மியா இருக்கு சார். தண்ணிக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆடு மாடு எல்லாமே சாவுது எங்க ஊர்ல. தண்ணி இல்லாத வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி விடுறாங்க எங்களுக்கு. தண்ணி இல்லாத தான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் சார் நாங்க இந்த வாரத்துக்கு ஒரு முறை வரதுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட தான் வருது. குறைஞ்சபட்சம் 200 குடும்பம் தான் இருக்கு. 200 குடும்பத்துல வந்து வரதே ஒரு வீட்டுக்கு வந்து 2 குடம் தண்ணி தான் வருது. அது கூட 2 பகுதியா பிரிச்சு விடுறாங்க. அந்த டேம் தண்ணி விடுறவங்க கூட 2 பகுதியா பிரிச்சு விடுறாங்க. அதுல 5 போர் போட்டுருக்காங்க. அந்த 5 போர்ல ஒரே போர்ல கூட கொஞ்சம் தண்ணி வர்றது கிடையாது. கிணறுகள் வற்றி போனதால் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளும் மனிதர்களும் கூட குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருவதாக கூறி அமைச்சரை அவர்கள் முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆழ்துளை கிணறு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதல் நிகழ்வுகளை கண்டித்து காரைக்காலில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ பரிதாபமாக உயிரிழந்தார். இலங்கை கடற்படையின் இந்த அராஜக போக்கை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. நாகை, காரைக்கால் உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக காரைக்கால் BSNL அலுவலகம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, காசாக்குடி மேடு உள்ளிட்ட 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து 6 மாவட்ட மீனவர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தமும் உண்ணாவிரத போராட்டமும் செய்து வருகிறோம். இன்று காலை ஆரம்பித்த உண்ணாவிரதமானது இதுவரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நள்ளிரவு நேரத்திலும் திரளான மக்கள் கலந்து கொண்டு எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் முடிக்காமல் எங்கள் போராட்டம் தொடர்ந்து செய்வோம். பகுதியில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது காண்போம். தமிழகத்தில் விரைவில் நல்ல மாற்றம் ஏற்படும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் இளைஞர்கள் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசை மிகவும் நேசிப்பதாக தெரிவித்தார். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் வெற்றி பெற்ற மோடியின் ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் அப்போது தெரிவித்தார். ஒரு புதிய தேடலாக இருக்கின்றது. அந்த புதிய தேடலாக பாரதிய ஜனதா கட்சி அமைந்திருக்கிறது. வருகின்ற காலம் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய காலமாக உறுதியாக அமையும். அந்த புதிய தேடல் தாமரை புதிய தலைமை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேர்தல் இது பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆளுமையினுடைய திறன் எல்லா மக்களும் இன்றைக்கு வந்து விரும்புகிறாங்க. இந்தியாவுடைய அதிகப்படியான இளைஞர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை விரும்புவது தமிழகத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் அதிகப்படியாக விரும்புகிறார். சர்வ நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றம். திருச்சி திருவெரும்பூர் பெல் தொழிற்சங்கத்தை மர்ம நபர்கள் சூறையாடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கணேசபுரத்தில் இயங்கி வரும் பெல் தொழிற்சங்கத்தை தேசிய தொழிலாளர் சங்கமும் AITUC சங்கமும் இணைந்து செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில் மூடிக்கிடந்த தொழிற்சங்க அலுவலகத்திற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் பிரிண்டர், டைப்ரைட்டர், டிவி, கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பொருட்களை அள்ளிச் சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகார் மீது காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கொருடாத்தேரியில் தேமுதிக உட்கட்சி தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் ஆணையாளரும் மாநில மாணவர் அணி செயலாளருமான விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வது, தொண்டர்களை ஊக்கப்படுத்துவது, தேமுதிகவில் இளைஞர்களை இணைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சண்முகராஜ், மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் பாதை குழுவினர் சார்பில் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் என்ற கொள்கையின் அடிப்படையில் சென்னை புழல் ஏரியில் உள்ள முட்புதர் செடிகளை அகற்றும் பணி நடைபெற்றது. சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் சென்னை புழல் ஏரி மற்றும் அதன் கரையில் உள்ள முட்புதர் செடிகள் குப்பை கூளங்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் தண்ணீர் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் 4 பிரகாரங்களிலும் நடைமேடை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இந்த பிரகாரத்தில்
கருங்கல் பதிக்கப்பட்டுள்ளதால் கோடை காலங்களில் சுற்றி வர முடியாமல் பக்தர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்காக பலமுறை கோரிக்கை விடுத்ததை அடுத்து அம்மன் கோவிலுக்கு செல்லும் பிரகாரத்தில் மட்டும் மரத்தால் ஆன நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற பகுதிகளில் இதுபோன்று அமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குமரி மாவட்ட பள்ளி கல்வித்துறை மற்றும் நட்சத்திரா கலைக்கழகம் சார்பில் நாகர்கோவிலில் பாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளில் 5 முறை வெற்றி பெற்ற பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 9 மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த மாணவ மாணவிகளுக்கு சென்னையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் இன்று நடைபெறும் விழாவில் கலை திலக பட்டம் வழங்கப்பட உள்ளது. விருதுநகர் அரசு போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொமுச பொதுச் செயலாளர் பால் பாண்டியன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட வள்ளுவர் நகரில் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் நீண்ட நாட்களாக நீடித்து வரும் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய கோரி நடைபெற்ற போராட்டத்தால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எங்களுக்கு சீலப்பூர் தண்ணி 15 நாளைக்கு ஒரு டைம் தான் வரும். ஆனா வர்ற தண்ணி சரியான முறையில் வர்றதில்லை, நேரத்துக்கு விடுறதில்லை. இப்பவும் கடந்த 40 நாளா எங்களுக்கு தண்ணி சரியா வரதில்லை. அப்படி வந்தாலும் தண்ணி 1 விடம் 2 விடம் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணியும் மாசுபட்ட தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. கலங்களா அந்த தண்ணியோட கலரை பாத்துக்கோங்க. இந்த தண்ணியை குடிச்சு எங்க தள்ள 2 பேருக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு. 2 பேர் கோயில்பட்டி ஜெயில அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா நகராட்சி நிர்வாகம் 40 நாளா தண்ணி ரோட்ல வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, ஆனா ரோட்ல தண்ணி போய்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ண மாட்டேங்காங்க. நாங்க எவ்வளவு தெரிஞ்சு கட்டாச்சு. இப்ப அதுக்குண்டான முயற்சி நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் கூட அதுக்கு தண்ணி போறது தண்ணி வந்து உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு நகராட்சி வறட்சி நிவாரணம் வழங்க கோரி விவசாய கூலி தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஈரோடு ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசின் அறிவிப்பு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திய பிறகும் நிவாரணம் வழங்கப்படாததால் ஆவேசமடைந்த விவசாயிகள் ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இலவச தாய் சேய் ஊர்தி சேவையை மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இந்த வாகனம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தையையும் அதன் தாயையும் அவர்கள் வீட்டிற்கு சென்றுவிடும் பணியை செய்யும். மாவட்டம் முழுவதும் இந்த பணியை மேற்கொள்ளும். இதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. வாகனத்தில் குழந்தையை பாதுகாக்கும் வசதி, 1 வயது கீழ் உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டு அழைத்துச் செல்லவும் இதில் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் ஊதியம் முறையாக வழங்கப்படவில்லை என்று கூறி பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3ஆம் தேதி முதல் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து மதுரை கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விளைநிலங்களுக்கு அடியில் உள்ள கனிம வளங்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கே சொந்தம் என்ற புதிய சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் தெய்வசிகாமணி தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெடுவாசல் உள்ளிட்ட பகுதியில் விவசாயிகளின் அனுமதி பெறாமல் நடைபெறும் திட்டங்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் அப்போது வலியுறுத்தினார். விவசாயிகளை கேட்காமல், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நெடுவயல் போன்ற இடங்களில் தனியாருக்கு டெண்டர் விடுகிறது விவசாயிகளுடைய சம்மதம் இல்லாமல். ஆகவே இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நிலத்தின் அடியில் இருக்கிற கனிம வளம் அனைத்தும் விவசாயிகளுக்கே சொந்தமானது என்ற சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும். மாறாக நிலத்திற்கு அடியில் இருக்கும் கனிம வளத்தை கொள்ளையடிக்க மத்திய அரசு முயற்சித்தால் அதை தமிழக விவசாயிகள் கடுமையாக. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உரிய ஆவணமின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7500 கிலோ எடை கொண்ட ஜவ்வரிசி மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் இயங்கி வரும் சேகோ தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் ஜவ்வரிசி அதிக விலைக்கு முறைகேடாக விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். ஈரோடு பகுதியில் ஒரு நம்பர் லாட்டரி அமோகமாக நடப்பதை தடை செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீ குளிக்க முயற்சி செய்த பெண்ணை காவல்துறை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். ஈரோடு மரப்பாலம் பகுதியில் வசித்து வருபவர் விஜயலட்சுமி. இவர் அப்பகுதியில் களை கட்டும் ஒரு நம்பர் லாட்டரி என்ற சூதாட்டம் தடை செய்ய வலியுறுத்தி ஈரோடு மாநகர காவல்துறையில் புகார் செய்ததாகவும், ஆனால் 2 மாதமாகியும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இந்த முடிவுக்கு வந்ததாகவும் தெரிவித்தார். இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 12 பேர் நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்கப்படுகின்றனர். நாகை கடற்கரை பகுதியில் மீன்பிடித்ததாக கடந்த 8, 9 ஆகிய தேதிகளில் 12 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்கள் நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்கப்படுகின்றனர். முன்னதாக இந்திய கடல் எல்லையில் அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக இலங்கையைச் சேர்ந்த 10 மீனவர்களை இந்திய கடற்படையினர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி 2 மீனவர்களையும் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கடந்த 6ஆம் தேதி 26 லட்சம் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். திருவலம் திருப்பாக்குட்டை பகுதியைச் சேர்ந்த ரம்யா, சுதா, மணிகண்டன் உள்ளிட்ட 3 பேரும் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். விசாரணையில் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரிடம் இருந்து 26 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தது உள்ளிட்ட குற்ற நிகழ்வுகளில் இவர்கள் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு இசைப் பள்ளியின் 18வது ஆண்டு விழாவையொட்டி மாணவ மாணவிகள் பங்கேற்ற வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சேலம் கலை பண்பாட்டு மைய மண்டல உதவி இயக்குநர் ஹேமநாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வாய்ப்பாட்டு நாடகம், குழு நடனம், கரகாட்டம், மயிலாட்டம், வில்லுப்பாட்டு, பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலைப் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த சேரம்பாடி பகுதியில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த காட்டு யானை ஒன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. கண்ணம்பள்ளி பகுதியில் கடந்த சில நாட்களாக சுற்றித் திரிந்து வந்த 25 வயது மதிக்கத்தக்க காட்டு யானைக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவர்கள் மூலம் யானைக்கு சிகிச்சை அளித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி காட்டு யானை உயிரிழந்தது. செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் இடையேயான சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது. டொனால்டு டிரம்ப், ஏஞ்சலா மெர்க்கல் இடையே நாளை பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருந்தது. அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதியை பெரும் பனிப்புயல் நெருங்கி வருவதால் இருவருக்கு இடையேயான சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கலுடன் டொனால்டு டிரம்ப் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையேயான சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக டிரம்பின் செய்தி தொடர்பாளர் சீன் ஸ்பைசர் தகவல் தெரிவித்துள்ளார். ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் ஆல்ரவுண்டர் வரிசையில் தமிழக வீரர் அஸ்வின் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது. இதில் 2ஆம் இடத்தில் இருந்த இந்திய கேப்டன் விராட் கோலி 847 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அணி கேப்டன் ஸ்மித் 936 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 869 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தில் நியூசிலாந்து அணியின் கேப்டன் வில்லியம்சனும், அவருக்கு அடுத்த இடத்தில் 848 புள்ளிகளுடன் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் 3வது இடத்தில் உள்ளார்.
டெஸ்ட் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலில் 892 புள்ளிகளுடன் இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர்கள் அஸ்வினும் ஜடேஜாவும் முதலிடத்தில் தொடர்ந்து நீடிக்கின்றனர். அதேவேளையில் ஆல்ரவுண்டர்கள் தரவரிசை பட்டியலில் 434 புள்ளிகளுடன் அஸ்வின் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். வங்கதேசத்தின் ஷாகிப் அல் ஹசன் 403 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.